ஆக தப்பு செய்த ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், முதல்வர் ஸ்டாலின் தப்பு செய்தாலும் விடமாட்டேன் என ஆவேசமாக பேசியிருப்பது திமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருக்கின்ற போது அந்த பஞ்சாயத்து தலைவருடைய அனுமதி இல்லாமல் பிடிஓ, பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர் என்று சொல்லக்கூடிய டிஆர்டி அதிகாரிகள் இவங்களை கொண்டு சென்னையில் இருக்கிற ஒரு ஆணையர், அவர் பேர் மிஸ்டர் பொன்னையா ஐஏஎஸ், தமிழ்நாடு அரசனுடைய ஊரக வளர்ச்சித்துறையுடைய ஆணையர், மிரட்டி என் தொகுதியில் 100 ஏக்கரில் அப்படி ஒரு பிளாட் போட்டு நம்முடைய தனியார் அதுவும் பஞ்சமி நிலங்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணவரை கடுமையாக எதிர்த்து முதலமைச்சர்கிட்ட அவர் மீது உடனே சஸ்பெண்ட் பண்ணி அவர்லேருந்து பணி நீக்கம் செய்யணும்னு கடிதம் கொடுத்துருக்குறேன். தமிழ்நாட்டு வரலாற்றில் உண்டா? எங்கேயாச்சும் ஒரு எஸ்பி மேலே, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே நடந்திருக்கா? என்னை பொறுத்து பிரேம்குமார் ஒரு எஸ்பி பல சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செஞ்சவரை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்திற்கு போராடி கலைஞர் ஆட்சியில் நான் தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருந்தபோது தான் அவரை நிரந்தரமாக டிஸ்மிஸ் செய்ததற்கு பரிந்துரை செய்து உத்தரவு போட்டோம் வேல்முருகன். ஆக தப்பு செய்த ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் மக்களுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், மொழிக்கானவன், இனத்திற்கானவன், என் தமிழீழ விடுதலைக்கான களத்தில் போராடுகின்ற போராளிகளை ஆதரித்து தேசவிரோத வழக்குகளை சந்தித்தவன். ஆனால் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. தவறு யார் செய்தாலும், அவர் கடவுளே இருந்தாலும் தவறு தான். அதற்காக சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நான் கல்லுக்கடை நடத்தல, சாராய கடை நிற்கல, மண்ணு திரடல, கிரனைட்டு குவாரி நடத்தல, விவசாய நிலங்களை கூறு போட்டு விற்பனை செய்யல, ஆறு ஏரி குளங்களை வளர்ச்சி வணிக வளாகம் கட்டி சம்பாதிக்கல. நான் மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன், மொழிக்கானவன், இனத்திற்கானவன். அநியாய அக்கிரமங்கள் திமுக இல்லை, அதிமுக இல்லை, பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, எந்த ஆட்சிகள் செய்தாலும் தோல் உரித்து உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் துணையோடு மக்களோடு கைகோர்த்து மக்களோடு நிற்பேன். இதுதான் என்னுடைய இயல்பு. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். பாமக நடத்துகிற 24ஆம் தேதி இடஒதுக்கீடு போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை பங்கேற்குமா இல்லை ஆதரவாக? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரோ அல்லது டாக்டர் அன்புமணி அவர்களோ தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக போராட்ட களத்தில், சமூக நீதி களத்தில் அது பாமகவோ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.